இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, என்னக்கா பேப்பர் இது? டேய், அது வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு அந்த வைஜெயந்திய சண்முகம் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும்ல. அப்படின்னா குறுக்கு விசாரணுமா? ஓ, அந்த அம்மா பெரிய அதிகாரி, ஏற்கனவே பல கேஸ பார்த்தவங்க. பத்தாத குறைக்கே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது அந்த பிபி சிவனாண்டி சார் வேற. அதான் ஒரு பெரிய வக்கீல் கிட்ட போய் நானும் சண்முகமும் கன்சல்ட் பண்ணிட்டு வந்தோம். என்னென்ன கேள்வி கேட்கணும், எப்படி எப்படி எதிர்பார்க்காத திசையிலலாம் கேள்வி கேட்கணும்னு அந்த வக்கீல் எழுதி கொடுத்திருக்காரு. அதுதான் இந்த கேள்வி லிஸ்ட். சரி பாண்டி, இந்த ஒரு வாட்டி பாரு. இல்ல வேணாம், நான் என்ன லா எக்ஸ்பர்ட், அதெல்லாம் நீயே பாருங்க. அக்கா, இந்த கேள்வி பேப்பரை எடுத்து நாம அதை வைஜெயந்தி மேடம்கிட்ட கொடுத்தே ஆகணும்க்கா. அப்பதான் அந்த மேடம்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்க முடியும். அது எப்படில முடியும்? அக்கா, அதை ஏன்ட்ட விட்டுருக்கா. நீ அவங்க எதிரில் போய் இருந்து அவங்க கவனத்தை மட்டும் தசை திருப்பு, மற்றதான் நான் பார்த்துக்கிறேன்க்கா. சரி சரி. வா பரணி. என்ன சாப்பாடு, என்னாச்சு இன்னைக்கு? என்ன பயங்கரமா இருக்கு ஸ்மெல்லாம். என்ன பரணி, கோர்ட்டு முடிஞ்ச உடனே புருஷனை கூட்டு அப்படியே இங்க சாப்பிட வந்துட்டு போல இருக்கி. இப்ப என்ன வந்துச்சு உங்களுக்கு? நான் சோறு போடுதேன், என் பொண்ணு என் மருமகனும் சாப்பிடுதாவ. உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏய், உனக்கு வர வர வாய் ஜாஸ்தியா போச்சுடி. இந்த அடி பரணி, இது உனக்கே நியாயமா இருக்கா? என்ன இருந்தாலும் என் தம்பி சௌந்தரபாண்டி உனக்கு அப்ப இல்ல, இப்படியா அவனை கோர்ட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறது? அவர் செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறாரு. உங்களுக்கு என்ன வந்துச்சு இப்போ? சண்முகம் உங்களை கூண்டுல ஏத்தாம விட்டான்ல, அதுக்கு சந்தோஷப்படுங்க. என்னமோ போ, நல்லவனோ கெட்டவனோ 1000 தான் இருந்தாலும் என் தம்பி உனக்கு அப்ப இல்லையா? ஏமா, உனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? ஒரு பொண்ணு இப்படியா இருப்பா? உங்க மேல என் அப்பாவுக்கு பாசம் இருந்துச்சா? உங்களையே மாட்டி விட்டுட்டு ஜெயிலுக்கு அனுப்புனவர் தானே என் அப்பா. அக்கா, இப்ப மட்டும் எப்படி உங்களுக்கு பாசம் பொத்துக்கிட்டு வருது? அக்கா, இவகிட்ட பேசி எந்த பிரயோசனமும் இல்லை. நீ வாக்கா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி.